விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னாச்சு வெண்பா, காலையில ஒரு வைப் மூடா இருக்க? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. அவனுக்கு தானே லவ் லெட்டர் எழுதி கொடுத்த. என்னமோ உனக்கு நீயே எழுதிக்கிட்ட மாதிரி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஃபீலா தானே இருக்குது. அவனுக்கு தான் லவ் வந்துச்சு, என்னமோ உனக்கே லவ் வந்த மாதிரி நீ சீன் போட்டுட்டு இருக்க பாத்தியா. சரி, கொண்டு போய் கொடுப்போம். நம்ம எப்படா கொண்டு வந்து கொடுப்போம்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனா ஒண்ணுடா, நீ எனக்கு பண்ண வேலைக்கு உன்னை இந்த மாதிரி தான் பழி வாங்கணும். அதனால தான் இப்படி பழி வாங்குற. எப்படியும் கண்டிப்பா உன் அத்தை பொண்ணு அந்த முட்டைக்கண்ணி இருக்காளே ஜனனி, அவளுக்கு தான் கொண்டு போய் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு மூஞ்சிலே காரி துப்பிடுவா. ஐயோ, அது நான் கண் கூட பார்க்கணும். சரி, கொண்டு போய் கொடுப்போம். ஏய் வெண்பா, ஏய் வாடி கார்த்தி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறதுல இருக்கட்டும். என்ன ஆள் ஒரு தினசா நிக்கிற? அதிசயமா ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்திருக்க. நீ விக்கிறத டைம்ன்ற மாதிரி தானே வருவ? இல்லடி, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வரணும் போல இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். ஏன் எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்கணுமா? ஒரு நாளாவது நம்ம கேட்டப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இருக்கலாமே, தப்பில்லைல்ல. அவ்வளோ நல்லவளாடி நீ? நான் நல்லவெல்லாம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கடி அப்படிதான் மண்டை வேலை செய்யுது. சரி, ஆபீஸோட எம்டி எங்க இருக்காரு? என்னடி வந்தது வராம எம்டியை தேடுற? அவர்கிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும், அதனால தான். உனக்கு எம்டிக்கு தான் ஏன பொருத்தமாச்சு, அவர்கிட்ட என்ன விஷயம் சொல்ல போற? சரி சரி, நீ ஆச்சு எம்டி ஆச்சு. அவரு கான்கால் ரூம்ல தான் இருக்காரு. அவர் என்னமோ காலையில இருந்து இந்த கோயிலுக்குலாம் நேர்ந்து விட்டுருப்பாங்களா ஆட்டுக்குட்டி, அந்த மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த கொஞ்ச நேரத்துல அவர் பலியாட ஆக போறாரு, அதனாலதான். என்னது? இல்ல இல்ல, வாழ்த்துக்கள்னு சொன்னேன், ஒண்ணும் இல்ல. சரி, நான் வரேன். என்னமோ போ. எப்படி இந்த லெட்டருக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் சார். இருடம் அவனே வந்து வச்சுக்கிறேன். ஐயோ, ஒரு மாதிரி ரொம்ப படபடப்பா இருக்கு, பயமாவும் இருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமே இல்லை போல. இதுக்குதான் சத்யன் கல்யாணம் பண்ணும் போதே நம்மளே யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். சேச்சா, அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குமா நம்மளுக்கு? என்ன கார்த்தி, உன் புத்தி இப்படி இருக்கு? இருந்தாலும் இந்த வாயாடி மேல எனக்கு இவ்வளோ லவ் வந்துருச்சு. இதுக்கு காரணமே என்னன்னே தெரிலல்ல. ஆனா ஒண்ணுடி, நீ இப்ப எவ்வளவு நாள் வாய் பேசு, உன் வாய் தும்புற அடக்கிறதுக்காகவே உன்னை கல்யாணம் பண்ணணும்டி. என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே. அண்ணாந்த நீ தேவையில்ல, உன்னை பத்தி பேசுனா அட்டகத்தை கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா. என்ன கண்ணுடா சாமி, இப்போ சும்மாவே கண்ணை நார்மலா பார்க்க முடியாது, இப்போ லவ் வேற பண்றோம். என்னாச்சு நம்மளுக்கு? என்னாச்சு இவனுக்கு? சார், எம்டி சார், பேண்ட்டுக்குள்ள ஏதாவது பூரா போயிருச்சா? ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்க? ஒரு எம்டி கிட்ட பேசுற மாதிரியா பேசுற நீ? பின்னென்ன, உள்ள வந்துட்டு சார்னு கூப்பிட்டா பராக்குன்னு ஒரு நிமிஷம் பாத்தீங்க, அதுக்கப்புறம் அந்த சைடு திரும்பிக்கிட்டீங்க. அதான் ஏதோ பேண்ட்டுக்குள்ள பூரா போயிருச்சா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. பேண்ட்டுக்குள்ள பூரா போனா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியுமா? மத்தவங்க சூப்பரா ரியாக்ட் பண்ணுவாங்க அது கேட்டாப்ல, ஆனா நீங்க அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இது எப்ப வந்த? நில்லுங்க, ஏன் நிதானமே இல்லாம பேசுறீங்க? சரி சரி, காதல் கத்திரிக்காலாம் வந்துட்டா நிதானம்லாம் இருக்காது, ஐ நோ. சரி ஓகே, இருக்கட்டும். லவ் லெட்டர் கேட்டீங்கல்ல, எழுதிட்டு வந்துட்டேன். ஓ, எழுதிட்டு வந்துட்டியா? அதுக்கே வலியுறீங்க? ஏய், ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. சரி, என்ன நோட்டு ஃபுல்லா உட்காந்து எழுதுன? ஆமா, இவர் பெரிய மன்மதன், இவருக்கு நோட்டு ஃபுல்லா எழுதி நாங்க கொடுக்குறோம். ஒரு பேப்பர்ல தான் எழுதியிருக்கேன், அப்படியே கையோட தூக்கிட்டு வந்தா யாராவது புடுங்கி பார்த்துட்டாங்கன்னா
அதனால தான் வீட்டுக்குள்ள வச்சு கொண்டு வந்தேன். போடிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு உங்க ஆள் என்ன சொன்னாங்கன்னு மறக்காம என்கிட்ட வந்து சொல்லணும். மெயினா கவிதைக்கு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் நேர்ல பார்க்க போறியே? என்னது? இல்ல நான் லவ் பண்ற பொண்ணு இந்த ஆபீஸ்க்குள்ள தான் இருக்கா. எப்படியும் இங்கதான் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவேன். அதான் உன்னை நேர்லயே பாப்பேன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? சரி சரி, இந்த ஆபீஸ்க்குள்ளே இருக்காங்க, யாருன்னு தெரில. ஓகே ஓகே, நல்லபடியா காதல் டெவலப் ஆகணும்னு வாழ்த்துறேன். நோ நோ நோ, நீங்க ப்ரப்போஸ் பண்ணி அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணி அப்புறம் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி அப்புறம் ஹனிமூன் போய் அப்புறம் குழந்தை பெத்து, ஐயோ ஒரே ஜாலியா இருக்கும். ஐயோ ஒரே வெக்கமா வருது. ஆமா ஆமா. இன்னும் ப்ரப்போஸே பண்ண அதுக்குள்ள குழந்தைக்கு என்ன அவசரம்? ஆனா நீங்க இருக்க ஸ்பீட பார்த்தா ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி குழந்தை பெத்துருவீங்க போல. என்ன இப்படி பேசிட்ட? நான் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அப்படிலாம் கிடையாது, நான் குட் பாய். குட் பை தானே? தெரியும் தெரியும். சரி ஓகே, ரொம்ப வெக்கப்படாதீங்க. சீக்கிரமா உங்க ஆள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஓகேவா? வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா வெயிட் பண்ணு, நல்ல பதிலா தான் இருக்கும். சரிங்க சார், நாங்கள் போய் எங்கள் ஒர்க்கை பார்க்குறோம். நீங்கள் உங்கள் காதலி கூட கனவுலே வாழுங்க. வரட்டா? நேர்லயே என் தேவதை இருக்கும்போது நான் ஏன் கனவுல வாழணும்? இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். சரி சரி, வரேன். பாய். ம். அப்புறம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அழகாலே நிலனியே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே, என்ன ஓடா ஓடைக்கிறியே, காடா கொளுத்திரியே. ஓ, லெட்டர் எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டியோ? இருக்கச்சி, என் மாமா லவ் பண்ணுறதே உன்னதாண்டி. அதனால தான் அவர் உங்ககிட்டே லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. இது ஒரு புதுவிதமான இம்ப்ரெஸ் போல. எப்படியோ இம்ப்ரெஸ் பண்ணி உன்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்கவே விட மாட்டேன். என்ன மாமா, ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, ப்ரப்போஸ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. ஆனா தாலி எனக்கு தான் கட்டணும், எனக்கு தான் கட்ட வைப்பேன். இது நடக்கல, நான் ஜனனி இல்லை. இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் மாமா, இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன். எப்படி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அவள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ளே நான் நினச்சதவே நடத்தி அவளை அவமானப்படுத்தி அவ்வளவே இந்த ஆஃபீஸை விட்டு போகிற மாதிரி நான் பண்ணுறேன். ஹலோ. சொல்ற மச்சான், எங்க பொறுக்கிட்டு இருக்க? நான் செருப்புல அடிப்பேன். நீ தானே கேண்டீன் போய் பப்ஸ் வாங்கிட்டு சொன்ன? சரி, பப்ஸ் தான் வாங்க சொன்னேன். நீ என்ன பொறுக்கிட்டு இருக்க? இன்ன வரைக்கும் பப்ஸ் வாங்கிட்டு இருக்க. இப்ப நீ சீக்கிரம் வர போறியா இல்லையா? அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆச்சுடா. ரொம்ப நல்ல விளையாட்டு நடிக்காத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இப்பதான் எண்ணெயில போட்டுட்டு இருக்காங்க. பொறிச்சு அதை எடுத்து சலிச்சு எண்ணெயில வடிச்சு கொண்டு வர வேண்டாமா? நீ என்ன சொட்டிக்கல சேர்ந்து விழுக வேண்டியதானே? மூட்டை சீக்கிரம் வா, அடுத்த கிளாஸ் இருக்கு. வர வை கற்குறி. இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு எறும்பு வேற நேரங்கிட்ட நேரத்துல வேற கடிச்சு. சம்டைம்ஸ் இதெல்லாம் நான் கண்டுக்கிறது கூட கிடையாது தான். ஆனாலும் எவ்வளோ பெரிய மெமரிஸை கொடுத்துட்டு போயிருக்க தெரியுமா நீ? நான் ப்ளே பாய் தான். நிறைய பொண்ணுங்களை லைஃப்பில் சந்திக்கிறேன். நிறைய பொண்ணுங்க எனக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் நான் யாரையும் ஏமாத்தினதில்லை. ஆனால் என் லைஃப்பில் வந்த பொண்ணுங்க எல்லாரும் என்னை ஏமாற்றும் போது அது எனக்கு அவ்வளோக்கோ பெயினாக இருந்தது கிடையாது. ஆனால் என்ன ஏமாற்றி எனக்கு பெயின் கொடுத்ததுன்னா அது உன்னோட நினைவு மட்டும்தான். நீ எங்கே இருப்பேன்லாம் எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என் முன்னாடி வந்து நிற்ப, அது மட்டும் எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஷர்மி, என்ன கிளாஸ் இல்லையா உங்களுக்கு? இப்போதானே முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ் 2 பேத்துக்கும் சேமாக தானே இருக்கு. சரி, சும்மா கேண்டீனுக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் உட்காந்துருந்தீங்க. சரி, உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா?
ஆமாம் ஆமாம், நானும் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன். நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது, அதான். ஓ சரி ஓகே. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. இல்லைன்பா, நேற்று என் பொண்ணு குட்டி இருக்கால ஷவானா, அவன் நேற்று உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா சாரி. பிகாஸ் அவளோட பெயினை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பா. நீங்கள் எப்படி நினச்சிக்க மாட்டீங்கதான், இருந்தாலும் நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னங்க புதுசாக வந்து சாரிலாம் கேட்குறீங்க? இல்லைன்பா, அவன் சின்ன பொண்ணு, அவளுக்கு புரியாததை அவள் பேசிட்டா, அதனால தான். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க, சஹானா உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும். என்ன, முத ஸ்கூலில் தான் அவளை நான் பார்த்தேன். பார்த்ததுமே எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி தான் பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ இதனால் சஹானா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நான் தப்பாக நினச்சிக்கிட்டு நான் ஹர்ட்டாக வரல, நீங்கள் நினைக்காதீங்க, ஓகேவா? ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்லட்டுமா? நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லைங்க. ஐ மீன், என் லைஃப்பில் எனக்கு நிறைய பொண்ணுங்க என்ன கிராஸ் ஆகி போவாங்க. வந்த நிலை நிறைய பேருமே எனக்கு ட்ரூவாக இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இருந்தது கிடையாது. சொல்லப்போனால் நிறைய இடத்துல ஏமாந்து போயிருக்கேன். எல்லாரும் என்னை ஏமாத்துறதுக்காக தான் என் லைஃப்பில் வருவாங்க. அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கழட்டி விட்டு போயிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நான் எல்லா விதத்துலேருந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஆனால் என் லைஃப்பில் குட்டி மாதிரி ஒரு பொண்ணு, என்ன ஒரு பாண்ட்னே தெரியாமல் ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் என்னை ஏமாற்றணும்னு நினச்சது கூட இல்லை. என்னை ஏமாத்துறவங்க கூட என்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல தான் குட்டி இருக்கா. ஸோ நான் குட்டியை எந்த விதத்துலையும் தப்பாக நினச்சிருவேன், நீங்கள் நினைக்க தேவையில்லை, ஓகே? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் யாரையாவது லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சா? நான் எந்த பொண்ணுக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஆனால் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்ன? நான் ஒரு ப்ளே பாய். அதாவது ஒரு பொண்ணை வந்து உண்மையாக லவ் பண்ண தெரியாது. சும்மா பேசுவேன், பழகுவேன், அதோட முடிச்சுக்குவேன். மற்றபடி பொண்ணுங்க கிட்ட டீப்பாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன். அதனாலேயே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட பூர்த்தி செஞ்சுட்டு எந்த பொண்ணாக இருந்தாலும் மூவ் ஆனாகி போயிடுவாங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு கூட எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு கூட தெரில. ஸோ எந்த பொண்ணு எனக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? எந்த ஒரு பையனும் தான் ப்ளே பாய்னு ஒரு பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான். ஆனால் சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் ப்ளே பாய்னு நான் முன்னே கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லப்போனால் குட்டியை உங்ககிட்ட முன்னே பழக்க விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இப்போலாம் அப்படி கிடையாது. மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க, குட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ப்ளே பாயாக இருக்கிறத நான் தப்பு சொல்லலை. இந்த ப்ளே பாயாக இருக்கிறதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ரீசனபிளான ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியாது, அது உங்களோட பர்சனல். ஆனால் ப்ளே பாயாக இருந்து ஒவ்வொரு பொண்ணும் லைஃப்பில் வந்து போகிறதுக்கு, ஐ மீன் உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. நீங்களே ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு உண்மையாக இருக்கலாம் இல்லையா? நோ, அது மட்டும் என் லைஃப்பில் இல்லைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ளே பாய் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரீசனபிளான ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அதை இப்போதைக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடணும். நம்மளெல்லாம் யாருங்க உண்மையாக லவ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் லைஃப்பில் வருவாங்க. ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு மட்டும் போட்டும், அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. அப்புறம் நான் ப்ளே பாய்னு என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி எந்த ஒரு ஃபீலுமே வரலங்க. சொல்லப்போனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்டுங்கிற ஃபீல் தான் வருது. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, கிளாஸுக்கு டைம் ஆகுது. ஒருத்தர் பப்ஸ் வாங்க போனால் அங்கேயோ எண்ணெய்க்கில் வந்து செத்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு கிளாஸ் ரூம் போகலாம். சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்ப்பதால் தானே உயிர் வாழ்கிறேன், தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்க்கிறேன், சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏன்
எக்ஸ்கியூஸ் மீ, போலாமா? ஆ, போலாம். என்னங்க, நான் அப்படி பேசுனால ஏதாவது நினைச்சுக்கிட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க, அதெல்லாம் சப்ப மேட்ரு என்ன. சரி வாங்க போலாம். ம். இப்ப ஏன் இவ்ளோ கோவம்? எதுக்கு பாட்டில் போட்டு உடைக்கிறீங்க? இவ்ளோ கோவமா? யோ, என்ன நினைச்சிட்டு தெரியல நீ? இங்க பாரு, இதெல்லாம் எதுவும் சரி வர மாதிரி எனக்கு தெரியல. என்ன ஒண்ணு, நான் சொன்னவன் கதைய முடி, இல்லையா இவன் கதைய நான் முடிக்கிற மாதிரி வரும். நாய்க்கு பிஸ்கட் போட்டு வளர்க்கறது நம்மளோட தேவைக்காக குலைக்கிறதுக்காக தான். என்ன அது தேவைக்கு அது குலைக்கிறதுக்காக அதுக்கு பிஸ்கட் போட்டு நான் வளர்க்கல. சார் என்ன? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், என்ன நாய் வளர்க்கறதுக்கு உனக்கு கூலி கொடுக்கதான். அந்த நாய்க்கு எப்போ பிஸ்கட் போடணும், அது எப்போ குலைக்கணும்னு அது எல்லாத்தையும் கைடா இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கு தான் ஒன்ன நான் வச்சுக்க சொன்னேன். அதை விட்டுட்டு அந்த நாய் இஷ்டத்துக்கு குலைக்கிறதுக்கெல்லாம் குலைச்சா குலைச்சிட்டு போகட்டுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒன்னு நான் வச்சுக்கல. என்ன உனக்கு ஒரு வளர்ப்பு நாயை கொடுத்து இதை கரெக்டான முறையில வளர்த்து கொடுன்னு உங்ககிட்ட கண்டிஷனோட நான் சொன்னா, கடைசியில கூலி கொடுத்தவனுக்கே அதை கடிக்க சொல்லி வளர்த்துருக்க பத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்றது? சார் அப்படி இல்ல சார், அவனுக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல. உங்களை பத்தி நீங்க சொல்லக்கூடாதுன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. அதனால நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. அவன் முழுக்க முழுக்க என் பையனா மட்டும்தான் சார் வளர்ந்துருக்கான். உங்களை பத்தியோ இல்ல மத்ததை பத்தியோ அவனை தெரிஞ்சு நான் எதையும் வளர்க்கவே இல்லை சார். அவனை சரியான முறையில தான் சார் நான் வளர்த்திருக்கேன். ஏய் இங்க பாரு, அவனுக்கு நீ சிறந்த அப்பாங்கிற விருது கொடுக்கறதுக்காகலாம் உன்னை இப்ப நான் கூப்பிட்டு வச்சு பேசல. அவன் நான் எப்படி வளர்க்க சொன்னா நீ எப்படி வளர்த்து அவனை ஆளாக்கிட்ட. நான் யாருங்கிறது அவனுக்கு தெரியாம இருக்கிறதுலாம் இருக்கட்டும். அவனுக்கு எப்படி நான் சிந்தனை கொடுக்க சொன்னேன்? அவனோட மைண்ட் ஃபுல்லா அவனுக்கு எப்படி இருக்கணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அவனுக்கு கெட்டதை மட்டும்தான் சொல்லி கொடுத்து விளக்க சொன்னேன். அவனுக்கு பாசனா என்னன்னு தெரியக்கூடாது, நேசனா என்னன்னு தெரியக்கூடாது, அன்பு என்னன்னு தெரியக்கூடாது. மொத்தத்துல அவன் சைக்கோ மாதிரி இருக்கணும் தானே அவனை நான் விளக்க சொன்னேன். நான் கெட்டவனா இருந்து பேசும்போது அவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். அவன் ஏன் நல்லவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறான்? அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கெட்டவனா இருப்பான்? இதை எப்படி நான் ஏத்துக்கிறது? சார் அப்படி கிடையாது. மேபி அவனோட சிந்தனை எதுவும் மாறக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு எந்த ஒரு உணர்வுமே இருக்கக்கூடாதுன்னு தான் அவனோட சிந்தனைகள் மாறக்கூடாதுன்னு அவனோட பர்சனலா இருந்தது கூட மொத்தமா அடிச்சு தூக்கணும் நம்ம. ஏய் நீ மிச்ச மீதி வச்சதுனாலதான் இன்னைக்கு அது வளர்ந்து ரொம்ப ஒசரத்துல போய் நிக்குது. சார் எனக்கு புரியலையா? உன்னை ஒருத்திய அடிச்சு இவ்வளவு காலி பண்ணுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா நீ அவ காலை மட்டும் உடைச்சு போட்டு விட்டுட்ட. காலை உடைச்சிட்டு அவளுக்கு வாயில நினைச்சிட்டு இருந்தியா, இல்ல அவ வளர்ந்து வரமாட்டான்னு நினைச்சியா? சார் இல்ல சார், அவ செத்துட்டா சார். செத்துட்டாளா? யோ அவ உயிரோட தான் இருக்கா. என்ன இல்ல எப்படி கிளம்புவ நீ? டைம் ஆயிடுச்சு, நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இங்க பாரு, இப்போ நீ ட்ராப் பண்றேன்னு சொல்றது, பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்றது, இது எல்லாமே ஓகே தான். நானும் ரெடி தான், நீயும் அதுக்கு ரெடி தான். இப்படி உன் கூட வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன நீ பழைய பாரதியா, அதாவது உன்னோட பாரதியா நீ மாத்து, நான் உன் கூட வரேன். பாரதி எனக்கு புரியுது, ஆனா நான் சொல்றது கேளு பாரதி. நீ எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு போற வரலாம் எனக்கு எதுவும் தெரியல. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பவும் இல்லை. ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி போற வர்ற, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர, நீ எப்படி போற, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா கண்டுபிடிக்கணும்னா ஒரு நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நான் கண்டுபிடிக்க விரும்பல பாரதி அந்த விஷயத்த. ஓ அதான் கண்டுபிடிக்க விரும்பலன்னு சொல்றல்ல, அப்படியே என்ன கூப்பிடுற? நீ போக வேண்டியதானே? எனக்கு எப்படி வந்தானோ அப்படியே போய்க்க தெரியும். கண்டுபிடிக்க விரும்பலங்கிறது உண்மையான விஷயம் தான். ஆனா எனக்கு தோணுது, இப்போ நீ எப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு வர இது எல்லாமே எனக்கு தெரியணும். அதனாலதான் உன்னை நான் டிராப் பண்றேன்னு சொன்னேன். இல்லை இல்லை பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒருத்தர் வேலை கொடுத்தாருல, அந்த நல்ல மனுஷன், அவர் எனக்கு எதுக்காக வேலை கொடுத்தாரு இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரில. நான் அப்படி இருக்கிறதுனால எனக்கு கொடுத்தாரு எனக்கு கூட தெரியாது. ஆனால் நல்ல மனசோட அவர் என்னை பார்த்துக்கிறாரு. இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட எந்த கஷ்டமே நான் பட்டது கிடையாது. பிகாஸ் அந்த கஷ்டத்தை அவர் எனக்கு கொடுத்ததே இல்லை. அதே மாதிரி நான் இப்படி கால் உடஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு ஒரு நாளும் என்னை அவர் ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த மனப்பான்மையே இல்லாமல் என்னை இங்கே அவர் ஒர்க் பண்ண வச்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் சத்யன் சார். நீ சொல்கிறல்ல என்னை பார்க்கும்போது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு, ஆனால் அவர் எனக்கு எந்த விதத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டத்தை கொடுக்கவே இல்லை. ஏய் பைத்தியமாடி நீ. இங்க பாரு, அவன் ஏதாவது ஒரு சுயநலத்துக்காக பண்ணுவான். என்ன அவன் நல்லா நீ நம்பாத. உதயா, சுயநலத்துக்காக பண்ணுறவங்கள பற்றிலாம் நீ பேசாத உதயா. உன்னோட லைஃப்பில் நீ சுயநலமே பார்க்காம பழகின ஒரே பொண்ணு அது நான் மட்டும்தான். மற்றபடி நீ எல்லா விஷயத்துலையும் சுயநலவாதி தான். எல்லார்கிட்டையும் நீ சுயநலவாதியாக தான் இருக்கவும் செய்வ. இங்க பாரு பாரதி, பைத்தியக்காரி மாதிரி
அவனுக்கு சப்போர்ட் பண்ணல நீ பேசாத என்ன. நான் கொஞ்ச நாள்ல இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட கண்ட்ரோலுக்கு வரப்போகுது என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு என்னைக்கு சொந்தமாகுதோ, ஐ மீன் இந்த ஹாஸ்பிட்டல் நீ என்னைக்கு உனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நீ நினைக்கிறியோ, அன்னையிலேருந்து இந்த பாரதி உனக்கு கனவில்லை. உன்னை விட்டு நீ பார்க்க முடியாத தூரத்துக்கு மறுபடியும் போயிடுவேன். பாரதி நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுற. ஆக்சுவலா இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட பேர்ல இருந்தா இல்ல நான் ரன் பண்ணிட்டு இருந்தா உனக்கு இதுல பெருமை தானே. பிகாஸ் ஆஃப் யூ மை வைஃப், உனக்கு அது தெரியும்ல. என்ன புதையா, நீ எனக்கு தாலி கட்டிட்ட, உன் கூட நான் வாழ்ந்துட்டேங்கிறதுக்காக உனக்கு ஒய்ஃபா நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்கணும்னு இல்லை. பாரதி நான் பேசுறது கேளு, அப்புறம் நீ பேசலாம். இப்போ நீ சொன்ன பத்தியா பெருமை, அந்த பெருமை எதில் இருக்கு? அடுத்த வருஷத்தை அடிச்சு பிடுங்கிறதுல இருக்கா, இல்லை அடுத்த வருஷத்துல வாழ்றதுல இருக்கா? உன்கிட்ட நீ உழைக்கிற உழைப்புல உன்கிட்ட உண்மையா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பெருமையை தருமே தவிர அடுத்தவனை அடிச்சு பிடுங்கிறது எனக்கு பெருமையை தராது. என்ன, நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன், எனக்கு காலு வேலை செய்யாது, நடக்க முடியாது. இந்த இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பொண்ணுக்காக அவர் ஏன் வேலை கொடுக்கணும்? அதுவும் எனக்காக அவர் ஏன் வேலை கொடுக்கணும்? கொஞ்சம் யோசி. அவர் எனக்கு வேலை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தான், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கும் தெரியும். எப்படியோ போன்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிருந்துருக்கணும். பட் அந்த மனுஷன் எனக்கு ஃபினான்ஷியலாக, என் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக, ரெண்டாவது என் உடம்புல இருக்க இந்த விஷயத்துக்காக, எல்லாத்துக்காகவும் அவர் யோசிச்சு என்னோட நன்மைக்காக எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. ஒருவேளை அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நாள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து என்னோட நிலைமையை, அதாவது இந்த நிலைமையை என்னைய எப்படி பார்த்துட்டு ஒரு 4 பேர் என்ன 4 விதமாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். நாளே நாள் தான் வந்திருப்பேன், அது எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். உடனே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் இப்படி நான் ஒரு நிலைமையில இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான், என்னோட குவாலிஃபிகேஷனை அவர் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா இருக்கணும் பாரதின்னு என்னை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவருக்கு தான் உண்மையாக இருப்பேன். இந்த ஹாஸ்பிட்டலை நீ வாங்கணுன்னா தாராளமாக அவர்கிட்டேருந்து வாங்கிக்கோ, அதை நான் எதுவும் தடுக்க மாட்டேன். ஏன்னா அது உன்னோட விருப்பம். ஒருவேளை உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் முக்கியமாக இருக்கலாம், அதனால் நீ வாங்கிக்கோ. ஆனால் என்ன ஒரு மனுஷியாக மதிச்சு எனக்கு வேலை கொடுத்து எனக்காக எல்லாத்தையும் பண்ண அவருக்கு தான் நான் உண்மையாக இருப்பேன். நீ என் புருஷங்கிறதுனாலையோ, இல்லை உன் கூட நான் வாழ்ந்துட்டேங்கிறதுனாலையோ, இல்லை உன் தாலியை நான் சுமந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனாலையோ என்னால் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியாது உதயா. என்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலை நீ சைன் பண்ணி உன் பேரில் மாற்றி எழுதி வாங்குறியோ, நீ வாங்குவேன்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா நீ அப்படிப்பட்ட திமிர் பிடிச்சவன் தான். அப்படி நீ வாங்கும் போது உன் பாரதி, உன் பொண்டாட்டி பாரதி உனக்கு கனவே இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோ. இல்ல அவ உயிரோட இல்லையே. நீங்க சொன்னதுனாலதான் அன்னைக்கு அவ உதய லைஃப்ல வரக்கூடாதுன்னு அவளை போட்டத்துல பிளான் பண்ணி கரெக்டா எல்லாமே பண்ணி அவளதான் அன்னைக்கு கொண்டாச்சே. அவதான் செத்து போயிட்டாளே. ஏய் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ என்ன முட்டாளா? நான் தான் சொல்றேன்ல, அவ சாகல உயிரோட தான் இருக்கானே. அப்படியா? நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. சரி இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது என்ன கேக்குற? இங்க பாரு, திரும்பவும் இவன் முன்னாடி அவ வந்து நிக்கிறான். அவ இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்றான். இப்ப இவனை எப்படி நான் மாத்துறது? நான் வேணும்னா திரும்ப அந்த பொண்ணை தீர்த்து கட்ட ட்ரை பண்ணட்டுமா? இங்க பாரு, தீர்த்து கட்டவா? இனிமே அவளோட சுண்டு விரல கூட உன்னால தொட முடியாது. அப்படி நீ ஒரு வேலை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா உன் பையனே உன் கழுத்து எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். சரி இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, ஒழுங்கா நான் சொன்ன விஷயத்த பண்ணி முடிக்க பாரு. என்ன இல்லையா உன் கழுத்தையும் உன் பையனோட கழுத்தையும் நான் அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அவனை வச்சு எப்படியாவது மூவ் பண்றேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் விருப்பம் தான், நீ தான் முடிவு எடுக்கணும். இப்படி சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு அவளை கொண்டுட்டோம்ல நினைச்சோம், செத்து போன மாதிரி தானே இருந்தா, அப்புறம் அப்படி உயிர் பிழைச்சிருப்பா. என்ன பண்றது? சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த நேரத்துல நீ யாரை மிஸ் பண்ற? அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யல, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணேன். I love my daddy, my superhero. என்ன தவறு செய்தேன் நீ என்னை விட்டு போக?
தெரியாதுப்பா. நீங்க எப்படி இருப்பீங்க அங்க இருப்பீங்கன்னுலாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா டெய்லி ஒரு டைம் அது உங்களை நினைச்சிடறேன்ப்பா. உங்களுக்காக ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு கூட பயமா இருக்கு. அம்மா திட்டிடுவாங்களோ ஒன்று. அம்மா தப்பு பண்ணிருக்கட்டும்பா. ஏப்பா என்ன பார்க்க வரல? நான் இருக்கிறது உனக்கு தெரியாதா? நீ நேர்ல வா, உன் கூட நான் பேசவே மாட்டேன். நான் மிஸ் யூ பா, லவ் யூ. மேடம் ஹாய். ஓய் என்ன 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 மேடம், நான் வந்தது கூட தெரியாம அப்படி பேடு பாக்குறீங்க? என்னவா? ஒண்ணு நீ சும்மா தான் பார்த்தேன். அப்படியா? என்ன மேடம் இன்னும் உட்காந்துருக்கீங்க? இன்னும் கிளம்பலையா? இன்னைக்கு டைம் என்ன ஆகுது? இல்ல இல்ல, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் லேட், அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்கா? சரி, அப்புறம் படிப்புலாம் எப்படி போகுது? பாஸ் நீங்க வேற எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாமே வச்சிட்டே இருக்காங்க. எனக்கும் படிக்க விருப்பம் இல்லனா, ஆனா என்ன பண்றது? நான் டாக்டர் ஆகணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்களே. ஏன் உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இல்லையா? எனக்கு ஆசைதான், ஆனா ஈஸி எப்படி டாக்டர் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிலாம் ஈஸியா டாக்டர் ஆகிட முடியாதுதான். ஆனா டாக்டர் ஆகிட்டா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அதாவது உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒரு விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணும்போது அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எந்த விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு அதுல ட்ரை பண்ணி நம்ம வெற்றி ஆகிறோமோ அதுக்கப்புறம் அந்த விஷயம் செம்ம ஸ்மூத்தா சூப்பர்வா இருக்கும். அதான் உண்மையான விஷயம். இப்படிதான் டாக்டர் படிச்சீங்களோ? ஏய் வாளு, இல்ல இப்படியே சொல்லி சொல்லி தான் ஊரே ஏமாத்திட்டு இருக்கீங்க. வாய் பாரு, நீ நல்லா பேசுற. சஹானா, நிஜமாவே நீ ரொம்ப டிஃப்ரெண்டா பேசுற தெரியுமா? அப்படியா? நான் டிஃபரெண்டா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியுது? ஆமா, டிஃப்ரெண்டா தான் தோணுது. மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. நம்ம என்ன பண்ணாலும் டிஃபரெண்டா தான் பண்ணணும். நம்ம டிஃபரெண்டா பண்ணாதான் நம்ம டிஃபரெண்டா பண்றோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பாத்தீங்களா, நான் டிஃபரெண்டா பேசுறனால தான உங்களுக்கு என்ன பிடிச்சது. இல்லனா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? சொல்லுங்க, இல்லனா என் கூட நீங்க பேசிருப்பீங்களா? அன்னைக்கு ரெண்டு பேரும் சண்டை போடும்போது மூஞ்சி மூஞ்சி தூக்கிட்டு போயிருந்திருப்பீங்கல. அப்ப நான் அந்த இடத்துல கூட உங்களுக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சிருக்கு பாஸ். அதனால தான் நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க. கரெக்ட்டா? தெரியும், அதெல்லாம் இருக்கட்டும். டிஃபரெண்டா பேசுறதுல ஒரு சைடு இருக்கட்டும். எதனால நீங்க என்கிட்ட பேசுறீங்க? நீங்க ஒரு பெரிய டாக்டர், நான் ஒரு சாதாரண குட்டி பொண்ணு. என்கிட்ட எதுக்கு நீங்க பேசுறீங்க? இது வரைக்கும் நானும் அதுக்கான ரீசனை தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா கிடைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரில. ஆனா எனக்கும் உங்ககிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு. சொல்ல போனா உங்ககிட்ட பேசும்போது எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. ஆக்சுவலா இந்த டாக்டர் வேலைங்கிறது ஈஸியான வேலை கிடையாது. பேஷண்ட்டை பார்க்கணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அடுத்த பேஷண்ட் வருவாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். பட் லவ் பண்ணி பண்ணும்போது இது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் நம்மளை கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எப்போதும் நம்ம கூட இருக்கணும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? சம்டைம் இந்த பொண்ணு பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்லை, எனக்கு என்னமோ நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா துரு துருன்னு நல்லா இருக்கு. அப்படியா? Thank you. என் கண்ணில் நீரும் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் என்னாச்சு? ஏன் ப்ரோ ஷாக்கு? இல்ல, எங்க அம்மா ராட்சசி கால் பண்றா. அம்மா ராட்சசியா? நீயும் பயப்படுற? அவங்க வீட்ல தானே இருக்காங்க. இல்ல இல்ல, அவங்க வீட்ல எல்லாம் கிடையாது, அவங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறாங்களா? ஐயோ, இருங்க ஒரு நிமிஷம், இந்த ராட்சசியை நான் டீல் பண்ணிட்டு வரேன். இருங்க இருங்க. ஆமா, சொல்லுமா. குட்டி, எங்கடா இருக்க? அம்மாவா? ராட்சசின்னு சொல்லிட்டு என்ன பவியமா பேசுது? சின்ன குழந்தைங்கனாலே சின்ன குழந்தைங்க தான். சொல்லுமா, என்னம்மா? ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சுமா, பார்க்கல. இருக்குண்டி இருக்கும், நான் ஃபோன் பண்ணாதான் உன் ஃபோன் சைலண்ட்ல இருக்கும். சரி, எங்க இருக்க? இங்கதாம்மா. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம் வா. சரிம்மா வரேன். சரி சரி, சீக்கிரமா வா. என்ன, நான் பார்க்கிங்ல வண்டி எடுத்துட்டு வெளியே வெயிட் பண்றேன். சரிம்மா. அப்பாடா. அம்மா என்ன? ஒரு நிமிஷம் ஆளே டோட்டலா மாறிட்ட. நீங்க வேற பாஸ், யார வேணாலும் சமாளிச்சிரலாம். இந்த ராட்சசி இருக்காளே, நான் ஒரு பொய் சொன்னா அப்படியே கண்டுபிடிச்சிரா. எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியல. ட்ரெயின் எடுத்து வந்தாலே என்னமோ.
அம்மாங்கன்னா அப்படிதான். சரி பாஸ் நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. உங்க அம்மா வீட்ல இருக்காங்கன்னு சொல்ற, எங்க இருக்குன்னு கேட்டா இங்கதான் சொல்ற. சரி வா கிளம்பலான்னு சொன்னா இதோ வரேன்ற. எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் வேற விஷயம் பாஸ், இத நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி நீங்க எங்க வெளியில போக மாட்டீங்களா? ஹாஸ்பிடல் 24 மணி நேரம் ஹாஸ்பிடல்லே தான் இருப்பீங்களா? ஏன் அப்படிலாம் கிடையாது, வேலையெல்லாம் போவேனே. நானும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாம், அதெல்லாம் வெளில போவேன். அப்போ நாளைக்கு நம்ம வெளிய போலாமா? நாளைக்கு வெளில போலாமாவா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் பேசியிருப்பேன். என்ன நம்பிக்கையில வெளியே போலாமான்னு சொல்லி கேக்குறேன். ஐயோ பாஸ், ஒரு சில பேர்லாம் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் பாஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நான் டூரா கூட்டி போக சொன்னேன். 1 hour உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். எப்படி நான் உங்ககிட்ட பேசும்போது ஜாலியா இருக்குன்னு சொல்றீங்க, அதே மாதிரி நீங்க என்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. அதனால எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல, அதுக்காக தான் பேசணும்னு சொன்னேன். ஏன்னா நீங்க டூர் கூட்டி போங்கன்னு நான் சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓ, மேடம்க்கு ஸ்ட்ரெஸ். இந்த வயசுல மேடம்க்கு என்ன ஸ்ட்ரெஸ்? ரிலாக்ஸ் பண்றதுக்கு சார் கூப்பிடுறீங்க? சும்மா தான் ஒரு ஃப்ரெண்ட் கூப்பிட்டா வருவீங்களா மாட்டீங்களா? சரி ஓகே, நீ ஏன் லொகேஷன் ஷேர் பண்ணு, கண்டிப்பா வெளியே போலாம். சரி ஓகே பாஸ். நான் நாளைக்கு காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு தான் தூங்குவேன். அப்ப அலாரம் அடிச்ச உடனே 6 மணிக்கு உங்களுக்கு நான் லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன். நாளைக்கு நான் போய் சொல்லிட்டு தான் வர போறேன். அதனால நீங்க கரெக்ட்டா வந்துறணும். ஓகே? ஏமாத்துனீங்க அவ்வளவுதான். என்ன? சரி பை, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். பை, போயிட்டு வரேன். மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல் வெயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் சேதி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? நம்மளுக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா இன்னைக்கு சகானாவோட ஏஜ் தானே இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பொண்ணு படிச்சுட்டு இருந்திருப்பா. ஆனா நம்ம தலையெழுத்து திரும்பவும் ஒருத்தி உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப நான் அவளை எப்ப லவ் பண்ணி அவளை எப்ப சம்மதிக்க வச்சு எப்ப நான் புள்ள பெத்து அதுக்கப்புறம் எப்ப கொண்டு போய் என் பிள்ளைங்க ஸ்கூல்ல சேர்த்து இந்த வயசு வரைக்கும் நான் பாக்குறது. நம்ம ஏன் பேசாம அப்படி பண்ணக்கூடாது? இந்த பிள்ளை யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னா பேசாம வாங்கி வச்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா எக்ஸாக்டா எப்படி இருப்பாளோ அப்படிதான் இருக்கா. வாய் பேசுறதுல இருந்து பொய் சொல்றதுல இருந்து திட்டுத்தனம் பண்றதுல இருந்து எல்லாமே என்ன உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கா. அப்படி இருக்கும்போது நல்லாதான் இருக்கு இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசுறது. ஐயோ, இவளை எங்க போய் நான் தேடுவேன்? இந்நேரம் கிளம்பிருப்பாளே. போறப்ப வம்பிழுக்கலான்னு பார்த்தா சரி இன்னைக்கு தப்பிச்சுட்டா, போகட்டும், நாளைக்கு வந்து வம்பிழுப்போம். என்னப்பா? ஒன்றும் இல்லை. ஆமா, ஏண்டா உடனே தூங்கிட்ட? இருங்க உட்காந்துக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சா அதான்ப்பா தூங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்கின மாதிரி இருந்துச்சா அதனால அசதியில் தூங்கிட்டேன். என்னடா இந்த மாதிரிலாம் நீ சொன்னதே கிடையாது. தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா, நைட்ல தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவேன். அதுவும் இந்த டைம்லலாம் ரூமுக்கு வந்தா நீ ஆளே வேற மாதிரி இருப்படா. இப்ப என்ன இந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருக்க? ஏன் நீங்க கூட இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டு ரொம்ப நாள் தான் ஆகுது. என் ரூமுக்கே வரமாட்டீங்க, வந்தாலும் என்னை டச் பண்ணிலாம் பேசியே ரொம்ப நாளைக்கு மேல ஆகுது. அப்படிலாம் இல்லை உதயா, அப்பவும் வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன்ல, அதனாலதான் பார்க்க முடியல. மற்றபடி உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்லடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன்ல ஹாஸ்பிட்டல் வாங்க சொல்லி, அந்த வேலை என்னாச்சுடா? அந்த விஷயத்துக்கு ரொம்ப நாள் எடுத்துக்க போறியா என்ன? சீக்கிரம் முடிச்சிருவே இல்ல நீ? அப்பா, இப்போ நீங்க வந்தது என்ன பார்க்கவா இல்ல அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவா? அப்படி இல்ல உதயா,
இல்லப்பா, எப்போதும் என்கிட்ட வந்து பாசமா பேசுவீங்க, பேசிட்டு நீங்க பாட்டுல போயிடுவீங்க. ஒரு விஷயமா வரும்போது ஒரு விஷயத்த பேசிட்டு நீங்க பாட்டுல போயிடுவீங்க. ஆனா இப்ப நான் கொஞ்ச நாளா பாக்குறேன்ப்பா, நீங்க வேற எதை பத்தியுமே என்கிட்ட பேசுறது இல்ல. நீங்க பாசமா பேசுறேன்னு கூட நான் அதுக்குள்ள ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி என்கிட்ட பேசுறீங்கப்பா. அதுக்காக மட்டும்தான் நீங்க என்கிட்ட பேசுறது மாதிரியே எனக்கு தெரியுது. இல்ல உதயா, அப்பெல்லாம் இல்ல, நான் உங்ககிட்ட நார்மலா. சரி, அதை விடு. சாப்பிட்டியா? இல்லப்பா, பரவாயில்ல, நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல. இல்ல உதயா, வா 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லப்பா, நான் வரல, நீங்க போங்க, போய் சாப்பிடுங்க. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? கொஞ்ச நாளாவே ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அவரோட ஃபோக்கஸா இருக்கு. சரிதான், அந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் தான். அதுக்காக என்ன கூட கேர் பண்ணிக்காம எப்படி இது? அப்பா, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னதான் உன்னை நான் வளர்த்த அப்பாவா இருந்தாலும் என்னையும் மீறி உன் மேல பாசத்தை எனக்கு நிறைய இடத்துல நீ வர வச்சுட்டடா. என்னதான் உன்னை நான் திமிரா வளர்க்கணும்னு என்கிட்ட சொன்னாலும் உன்னை நான் நார்மலா தான்டா வளர்த்தேன். அதனாலதான் உனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படி தோணுது. உனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ பிடிச்சிருக்காடா. ஆனா அந்த பொண்ணு உனக்கு நான் கிடைக்க கூடாதுன்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன்டா. அவ உயிரை எடுக்கிற அளவுக்கு கூட. நான் நினைச்சேன் அவ அன்னைக்கு செத்துட்டான்னு. ஆனா இன்னைக்குதான் அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. நான் இவ்வளவு தூரம் பண்ணியும் அந்த பொண்ணு திரும்பவும் உன் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறான்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்கு. இந்த சத்யனுக்கு இப்பதான் என்னவே தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல இவன் பாரதி எப்படி வேலைக்கு எடுத்திருப்பான்? ஏன்னா பாரதிக்கு எனக்கு இருக்கிற சம்மந்தம் எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இதை தாண்டி இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா என்ன தெரிஞ்சாதான் பாரதி அவனுக்கு கண்டிப்பா தெரியும். என்னையுமே அவனுக்கு இப்பதான் தெரியும். அப்புறம் எப்படி? அப்படியே பார்த்தாலும் முதல்ல பாரதி தான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, பாரதி இன்னைக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது சத்யன் கேரக்டர் டோட்டலா நல்லவன் தான். ஆனா அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னு ஆசைப்படுறாரு. நல்லவனை பாவம் பார்த்து யோசிக்கிறதுலாம் நம்ம கேரக்டர் கிடையாது. பட் பாரதி பேசும்போது சத்யனை பத்தி உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. ஆனா பாரதி கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆன்சரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ அப்படி ஆன்சர் சொன்னதுனால இப்ப என்ன பண்ணணுங்கிறதும் எனக்கு புரியவும் இல்லை. இவளை நான் என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா கூட எங்க அப்பாக்காக இந்த விஷயத்த நான் பண்ணேன்னு கூட பண்ணலாம். ஆனா இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அப்பாவுக்கும் எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? நான் ஒரு பொண்ணை ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு நாள் அந்த பொண்ணு கூட வாழ்ந்துட்டு வந்துடுவேன்னு தெரியும் அப்பாவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் எப்படி அப்பா கிட்ட கேட்க முடியும்? வயசு பையனா இருந்துக்கிட்டு ஏன் இன்னும் நீ ஒரு கல்யாணம் பண்ணல, உனக்கு ஒரு பொண்ணை அப்பா பார்க்குவான்னு ஏன் அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கவே இல்லை? நமக்கு அம்மா யாருன்னு நம்ம யோசிச்சதே கிடையாது. ம், சரி. அப்பா, சொல்லு உதயா. ஃப்ரீயா இருக்கீங்களாப்பா? நான் ஃப்ரீயா தான்டா இருக்கேன், சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா, அம்மாவோட போட்டோவை ஏன்ப்பா வீட்டில் மாட்டல?